ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உதவி பேசுகிறேன். இந்த வீடியோ மூலயமா உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த ஃபெலோஷிப்பை ஆரம்பித்து 10 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஏஜி சர்ச்சில் எல்லா ஒரு ஸ்கிட் மூலயமா நாங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகணும். அதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து இந்த குரூப்பை நாங்கள் நடத்திட்டு வரோம். 10 வருஷமாக அந்த குரூப்பை நடத்திட்டு வரோம். இந்த டீம்ல எப்படி ஜாயின் பண்ணுறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு சம்பவம் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு ஸ்கிட்ல தான் NLAGல 2010ல ஒரு கிறிஸ்மஸ் மந்த்ல யூத் ஃபெலோஷிப்போடைய தமிழ் யூத் ஃபெலோஷிப்ல ஒரு ஸ்கிட் பண்றதுக்காக பாஸ்டர் பென் சொல்லியிருந்தாங்க. ஸோ உதய் தான் இந்த ஸ்கிட்டோட இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த டீமை லீட் பண்ணியிருந்தாங்க. உதய் அந்த ஸ்கிட் பண்ணப்பதான் அதுதான் இதோடைய இந்த ஃபெலோஷிப்போடைய அஸ்திபாரம். ஸோ அது ரொம்ப ஃபன்னா இருந்தது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி இந்த டீம் ஃபார்ம் ஆச்சு, இந்த எவ்வளவு ஃபன்னியா நம்ம விஷயங்களை பண்ணோன்றது. நீங்க எல்லாம் வந்துட்டாலே இந்த வசனம் உங்க யாராலையும் மறக்க முடியாத வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பெயர் பாஸ்டர் விக்டர் வீரமணி, கூடுவாஞ்சேரி பகுதியிலிருந்து நான் வந்திருக்கிறேன். 2008ஆம் வருடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சுக்கு நான் போய் கொண்டிருந்தேன். அங்கே போகும் பொழுது 2011ஆம் வருஷத்திலே பிரதர் ராபின் மூலமாக இந்த யூத் ஃபெலோஷிப்பில் இணைய ஆண்டவர் உதவி செஞ்சார். இந்த ஃபெலோஷிப்ல எப்படி ஜாயின் பண்ணோம்னா NLAG சர்ச்சில் யூத் சர்வீஸ் நடக்கும். அப்போதான் இந்த ஃபெலோஷிப்ல ஜாயின் பண்ண முடிஞ்சது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2008ல நியூ லைஃப் ஏஜ் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். 2 வருஷமா தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கல. சபைக்கு போறது வர்றதுமாகவே இருந்தேன். ஆனா 2010ல தான் யூத் ஃபெலோஷிப் அங்க நான் போய் கலந்து கொண்டேன். அது மூலயமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா என் கூட பேச ஆரம்பிச்சாங்க. நானும் அவங்க கூட பேசினேன். தொடர்ந்து அதை போயிட்டு இருந்த யூத்ல நாங்க தொடர்ந்து வளர்ந்துனே இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள கிடைச்சது. அவங்க நல்ல ITI லெவல்ல நல்லா படிச்சிருந்தாங்க. நான் ஒன்லி ITI தான் முடிச்சிருந்தேன். ஸோ எப்படி அவங்க கிட்டலாம் எப்படி பேசுறதுன்ட்டு ஒரு மாதிரியா இருந்தது. எனக்கு பேசுறது பழகிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இருந்தாலும் தொடர்ந்து பேசினேன். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு படிப்பு கம்மி, வேலையே நல்லா இல்லையே அப்படின்ட்டு நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் நான் அவங்க கூட இருக்கிறேன், தைரியமா இரு என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் கூட பேசினாரு. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். அப்புறம் ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தினாரு. தொடர்ந்து நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா அதெல்லாம் அந்த மனப்பான்மைலாம் இல்லாம நல்லா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுப்பா நல்லா பழக ஆரம்பிச்சோம். தொடர்ந்து இப்படியே ஒரு 2010 நாங்கள் இணைந்து நல்லா ஜெபம் பண்ணோம். அப்புறம் தனிப்பட்ட முறை சபை கூடுதலும் நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம். அதே போல தனிப்பட்ட முறையிலும் மாசம் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டிங் போட்டு. அதில் ஆண்டவர் நல்லா எங்களை பயன்படுத்தினா நல்ல வல்லமையா இருந்தோம். 2010ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் ஸ்கிட் NLAG சபையில பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கிட் மூலமா நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கு முன்னாடி வில்சன் ஒரு யூத் சர்வீஸ் முடிச்சுட்டு ஊருக்கான மீட் பண்ணோம். அப்போ நானும் வில்சன் ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறமா அந்த கிறிஸ்மஸ் ஸ்கிட்டுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2010 மாதம் நான் NLAG சர்ச்சுக்கு நான் தமிழ் சர்வீஸ் போயிட்டு இருந்தேன். அப்போதான் உதய நான் ஃபெலோஷிப்பில் ஜாயின் பண்ணேன். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த குழுவில் எப்படி இணைஞ்சேன்னா ஜான்சன் மூலயமா இந்த டீம் அறிமுகம் ஆச்சு. ஜான்சன் எனக்கு சர்ச்சில் இருந்து பழக்கம். ஸோ அவன் தான் இந்த டீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எனதருமை தகப்பன்மார்கள், தாய்மார்கள், எனதருமை சகோதரர் சகோதரிகள், இன்னும் நண்பர்கள் யாவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் துபாய் பட்டணத்துல ஒரு IT கம்பெனியில சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த செப குழுவில் நான் பங்கெடுப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் என்ன என்று சொன்னால், இது வாழ்வு ஏஜி சபை. இந்த ஏஜி சபையின் மூலமாக நடைபெற்றதான வாலிபர் குழுவில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருந்த போது நடைபெற்றதான ஒரு கிறிஸ்துமஸ் மூலமாக நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு பணியாற்றும்படியாக ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதன் மூலமாக நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து நாங்கள் ஜெபிப்பதற்கும் நாங்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் பலப்படுவதற்கும் அது எங்களுக்கு ஏதுவாக அமைந்தது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கார்த்திக் ராஜா. நான் ஜீசஸை எப்போ நான் நினைச்ச அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் தான். ஏன்னா நான் 2017ல என் ஃப்ரெண்டு ஜோசா அப்படிங்கிறவர் தான் சின்னமலை சர்ச்சுக்கு என்ன ஒரு டைம் கூட்டு போனாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2010ல நான் சென்னைக்கே 2010ல தான் வந்தேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்ல. ஸோ 2010 மே வரேன். ஒரு சர்ச் ஃபெலோஷிப் ஒரு கரெக்டா இல்லாம போர்வூர்ல இருந்தனால அந்த நியர்பை அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் NLAG சர்ச் தெரிஞ்சிச்சு ஒரு ஃப்ரெண்டு மூலமா. ஸோ அப்படியே ஒரு யூத் ஃபெலோஷிப் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது நடந்துட்டு இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டிசம்பர்ல ஒரு ஸ்கிட் மூலமா தான் நாங்க எல்லாம் இணைஞ்சோம். உதய் அந்த ஸ்கிட் டைரக்டர். அந்த ஸ்கிட் மூலமா தான் நாங்க எல்லாருமே ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆனோம். ஸோ இப்படிதான் இந்த ஃபெலோஷிப்ல நான் ஜாயின் பண்ணது.
ஆண்டவர் அநேக நன்மைகளை இந்த குழு மூலமா எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாங்க எங்களுடைய growth நல்லாவே நாங்க பார்த்துருக்கிறோம். இந்த டீம்ல இந்த ஃபெலோஷிப்ல நான் ஜாயின் பண்ணது வந்து சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா இந்த 2010ல தான் என்னுடைய அசோசியேட் லெவல்ல இருந்து நான் வந்து லீடர்ஷிப் லெவலுக்கு ஆண்டவர் என்ன மூவ் பண்ணாரு. அந்த லீடர்ஷிப் லெவல்ல இருந்து மேனேஜர் லெவல் அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு வந்து இந்த ஃபெலோஷிப்ல நான் ஜாயின் பண்ண அப்புறம் தான் அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைச்சது. அது மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும், I have flight several times to the abroad by purely grace of God. அதுவும் எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெலோஷிப்ல நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். அண்ட் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே ஒரு பிளஸ்டான லைஃப் ஆண்டவர் வந்து கொடுத்திருக்காரு. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ அது மிகப்பெரிய பிளெஸிங்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்லிட்டே போகலாம். இந்த ஃபெலோஷிப்ல ஜாயின் பண்ணது, இந்த ஃபெலோஷிப்ல நம்ம பண்ண பிரேயர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்ததுன்றதெல்லாம் நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல்லா நான் சொல்லிட்டே போகலாம். இந்த நான் சொன்ன ரீசனே ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க எல்லாருக்கும் இதை புதுசா கேட்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த ஐக்கியத்தின் மூலமாக நான் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன், வொர்ஷிப் பண்ண கற்றுக்கொண்டேன், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் எனக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்காரு. இந்த ஃபெலோஷிப் ஜாயின் பண்ணது மூலமா நல்ல வேலை கொடுத்துருக்காரு, நல்ல துணையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் நல்லா வளர முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ற எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த ஃபெலோஷிப்ல ஜாயின் பண்ணும்போது எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணி நல்லா ப்ரேயர் பண்ண ஊக்குவிச்சாங்க. அப்போ என்னால் ப்ரேயர் பண்ண முடிஞ்சது. நான் வேலைக்கு போகும்போது வரும்போது பஸ்ல எல்லாம் பிரயாணத்துல பார்த்தோன்னா பாவ காரியங்கள், இச்சையின் காரியங்கள் அதிகமா எங்களை பாதிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து நான் ஜெபம் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எங்களுக்கு நல்ல உதவி செய்தாரு. ஸோ தொடர்ந்து நான் ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ண பஸ்ல போகும்போதே, ஆண்டவர் தொடர்ந்து இந்த பாவமான காரியங்கள் சிந்தனைகள் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது, எனக்கு ஒரு நல்ல வாகனம் தான் நல்லா இருக்குமே என்று ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் அப்புறமா பார்த்தோன்னா நல்ல ஒரு வாகனத்தை எனக்கு புதுசா வாங்க உதவி செய்தார். தொடர்ந்து வாகனத்துல நான் இந்த வேலைக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே போவேன், ஜெபம் பண்ணிட்டே வருவேன். அந்த தவறான எண்ணங்கள்லாம் என்னை விட்டு அகன்றது. ஆண்டவருக்குள்ள நல்ல ஜெபம் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நல்ல மாசம் ஒரு நல்ல பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினாரு. ஆண்டவர் வேலை ஸ்தலத்துல என்ன நல்ல மேன்மையாய் உயர்த்தி வைத்தாரு. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்மைகள் வந்து நிறைய இருக்கிறது. நான் வந்து 2010ஆம் ஆண்டு தான் ரட்சிக்கப்பட்டு முதல்ல கத்துக்குள்ள வந்தேன். அப்ப எனக்கு சரியா ஜெபிக்க அதெல்லாம் சரியா தெரியாது. நிச்சயமா இந்த ஐக்கியத்தின் மூலமா தான் எப்படி ஜெபிக்கிறது, நல்லா ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு வேதத்தை எப்படி வாசிக்கணும், எப்படி வொர்ஷிப் நல்லா பண்ணணும், அதெல்லாமே இந்த ஐக்கியத்தின் மூலம் எனக்கு கிடைச்சது. எனக்கு 2010லேருந்து 2011 வரைக்கும் எனக்கு ஒரு வேலை வந்து ஒரு நிரந்தரமா இல்லை. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் நான் வேலை தேடிட்டு இருந்தேன் டைம்ல. அப்போ நாங்கள் எல்லாரும் மந்த்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவோம். அந்த டைம்ல எல்லாரும் எனக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். எனக்கு ஜூன் மாதம் 2011 வேலை கிடைச்சிச்சு. ஃபெலோஷிப் மூலமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா இருந்து எல்லாரும் ப்ரேயர் பண்ணோம். ஒரு சில காரியங்கள் நான் வந்து ஃபெலோஷிப் மூலமா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிமித்தமா அந்த டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். குறிப்பா மேரேஜ்க்கு அப்புறமேட்டு எங்களுக்கு முத குழந்தை இறந்த சமயத்துல எல்லாரும் ரொம்ப நல்லா கம்ஃபர்ட் கொடுத்தாங்க, ஆண்டோடைய வார்த்தையை ஷேர் பண்ணாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப்ல யாராவது ஒருத்தவங்க வந்து நல்லா ப்ரேயர் பண்றவங்க வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைம்ல நாங்கள் ரொம்ப உடஞ்சு போயிருந்தோம், ரொம்ப ஏக்கத்தோட இருந்தோம் அந்த குழந்தைக்காக. அந்த நேரத்துல தான் எங்களுக்கு கண்டினியூவா ப்ரேயர் பண்ணாங்க. அண்ட் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து பிளேட்லெட் கம்மியாகி அவளுக்கு வந்து பிளேட்லெட் ஏற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ இங்கே ஃபாஸ்டிங் பீரியட் நாங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணோம். பட் அவளுக்கு வந்து அந்த பிளேட்லெட் எதுவுமே ஏற்றலை. டேப்லெட் மூலமாக அது சரி பண்ணியாச்சு. இந்த குழு மூலயமா நான் பெற்ற நன்மைகள் பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கக்கூடிய ஃபெலோஷிப் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எங்கெல்லாம் லேக் ஆகிறனோ அங்கெல்லாம் இவங்க பூஸ்டப் பண்ணி இந்த டீமோட இணையும் போது நல்லா ஜெபிக்கக்கூடிய கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தின் மூலமாக நல்ல ஒரு ஜெப வாழ்வு, நல்ல ஒரு ஐக்கியம், எந்த ஒரு காரியத்துக்கு வேண்டும் என்றாலும் நம்முடைய சகோதரர்களாக இணைந்து அவர்களோடு கூட காரியங்களை பகிர்ந்து கொண்டு எல்லா காரியங்களிலும் நாம் நல்ல முறையில நடக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். அது மட்டுமல்ல, வாலிபத்தின் பாவ இச்சைகளுக்கு விலகியோடும்படியாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை இந்த குழுவில் இணைந்ததன் மூலமாக கர்த்தர் தந்தார். என்னுடைய தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கோபம் மிகுந்தவனாக காணப்பட்டேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கர்த்தர் என்னை முற்றிலும் மாற்றிவிட்டார். என்னை முற்றிலும் மாற்றி ஒரு நல்ல ஒரு சாந்த குணத்தை எனக்கு தந்து, யாராவது ஏதாவது பேசினால் கூட அதை சகித்துக் கொள்ளும்படியாக ஒரு பாக்கியத்தையும் தேவன் எனக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில இதுவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதான சமாதானம், சந்தோஷம், மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தந்தருவார். God bless you. என்னோட அக்கா
வாய் பேச தெரியாதவங்க. அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க, 2வது குழந்தை. அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அக்காவோட ஸ்டொமக் வந்து கொஞ்சம் பிரச்சனை, குழந்தை பிறக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ சொல்லும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போ மன வருத்தத்துல இவர் ஜோசப் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, உனக்கு விருப்பம் இருந்தா நீ எங்கூட நீ சர்ச்சுக்கு வா, நீ ப்ரே பண்ணு, உனக்கு மனசுல பட்டதை நீ கர்த்தர்கிட்ட நீ சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. ஸோ நடந்தது நான் சொல்றேன். ஸோ நான் அதுக்கப்புறமா அவர் கூட நான் வந்து சின்னமலை சர்ச்சுக்கு போனேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரே பண்ணேன். நான் வந்து ப்ராப்பரா ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணல. ஏன்னா நான் வந்து இந்து, ஓகேங்களா, நான் வந்து இந்து. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரே பண்ண சொன்னாரு. 2017 நான் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி அடுத்த 1 மாசத்துல அக்காவுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. நான் வரும்போது ரொம்ப ஒரு சாதாரண பொசிஷன்ல தான் வந்தேன். அனாலிஸ்ட் அது மாதிரி ஒரு சின்ன பொசிஷனுக்கு தான் நான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லயும் நிறைய க்ரோத்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. என்னுடைய மேரேஜுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை வாழ்க்கையில சந்திச்சாரு, பணத்தேவைகளை சந்திச்சாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் எனக்கு புதிய காரியங்களை செஞ்சாரு. இந்த யூத் ஃபெலோஷிப்பிலே 2012 வருஷத்து முதல் இப்போ 2020 வருஷத்து வரையும் அநேக யூத் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்கு. யூத்தா இருந்த நாங்க எல்லாம் மென்ஸா நாங்க மாறிட்டோம். 2020 வருஷத்திலே பிப்ரவரியிலே எனக்கு திருமணம் நடக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உதவி செஞ்சார். ஜீசஸ் பிளஸிங் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலமாக, சொப்பனம் மூலமாக எனக்கு அவர் கொடுத்த தரிசனத்தின்படியாக ஜீசஸ் பிளஸிங் மினிஸ்ட்ரியை நான் வந்து உடனே நடத்தி கொண்டு இருக்கிறேன். எங்க ஆபீஸ்ல ஒருத்தருக்கு வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த ஃபெலோஷிப் மூலமா நாங்க ஒன்னா கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. என்னுடைய சிஸ்டருக்கு பார்த்தோன்னா ஃபிக்ஸ் வரும், இயர்லி ஒரு டைமாவது ஃபிக்ஸ் வரும். அதற்காக நான் நிறைய முறை ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, என் தாய் கூட இறந்துட்டாங்க, இந்த சிஸ்டர் எப்படியாவது நாங்கள் மேரேஜ் பண்ண வைக்கணும், நல்லா ஜெபம் பண்ணோம், இந்த ஃபிக்ஸ் வருகிறது என்று சொல்லி அதிகமாக ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணோம். அது மாத்திரம் இல்லை, நான் தனிப்பட்ட முறையில நல்லா ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இனி ஃபிக்ஸ் வரக்கூடாது, இனிமே மேரேஜ் பண்ண வைக்க போறோம், திருமணம் காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம், இனி இது ஃபிக்ஸ் வரக்கூடாது என்று சொல்லி நான் அதிகமாக அழுது ஜெபம் பண்ணது உண்டு. ஆண்டவர் அதே போல சொன்ன, ஆண்டவர் இனி மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து இனி ஃபிக்ஸ் வரக்கூடாது, அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய வாழ்க்கை நல்ல ஆசீர்வாதமா வைக்கணும் என்று சொன்ன ஜெபம் பண்ண ஆண்டவர் அதே போல பார்த்தீங்கன்னா 2015 திருமண காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உதவி செஞ்சாரு. நல்ல அற்புதமாய் ஆண்டவர் எல்லாம் ஒரு குறைவின்றி ஆண்டவர் அந்த திருமணத்தை காரியங்களை முடித்து வைத்தாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸே இல்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் ஜெபத்தி மூலமா ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார். என்னோட மேரேஜ் லைஃப்காக நிச்சயமாகவே என்னோட துணையார் கிடைச்சது வந்து பிரதான ஜெபம் தான். அதில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிச்சதால தான். அப்புறம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிச்சது மூலியமா தான். அதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னோட இப்ப இருக்கிற குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, ஸோ குழந்தைய அபார்ஷன் பண்ணுங்க, வித்தின் த வீக்ல பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க. பட் எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த ப்ரேயர்ல கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணோம், ஒரே ஃபேமிலியா நினைச்சு ப்ரேயர் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு என் பாப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கா, ரொம்ப ஆக்டிவா இருக்கா. இனிஷியல் டைம்ல அவளுக்கு கால் கூட பெசங்கி இருந்தது, நடக்க முடியாதபடி. பட் கர்த்தர் வந்து நாங்க ஜெபிச்ச ஜெபங்களுக்கு பதில் தந்தார். இப்ப பாப்பா நல்லா நடக்கிறா. உண்மையிலே சொல்லப்போனா கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உண்டாவதாக. அவர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நேர்த்தியாக செய்தார், நேர்மையான வழியில் எங்கள் நடத்தினார். இன்னைக்கு என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னோட பிரதான ஜெபம் இந்த டீம்ல நாங்க வச்சிருந்தது என்னன்னா, என்னோட மேரேஜுக்காக வச்சிருந்தேன். நீண்ட நாளா என்னோட மேரேஜுக்காக இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கிருபையால இந்த வர ஜனவரி 22 அந்த மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னை பட்டணத்தில் இருந்தபோது நல்ல ஒரு வேலைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம், குழுவாக இணைந்து ஜெபித்தோம். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு வெளிநாட்டுல நல்ல ஒரு விசா கிடைக்கவும், அதுல நான் அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணி நல்ல முறையில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்தார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக. 2017, 18 இதெல்லாம் வந்து நான் கண்டினியூவா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் பைபிள் என்ன இருக்கோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் ப்ரே பண்ணேன். நான் எதை நினைச்சு நான் ப்ரே பண்றேனோ அதோட அதிகமான விஷயங்கள் தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த 2020 தான் என்னோட நிறைய விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்கவே ஆரம்பிச்சது. ஏன்னா என்னோட குடும்பம் வந்து ரொம்ப கடன்ல ரொம்ப தள்ளி போயிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து கடவுள்கிட்ட, கர்த்தர்கிட்ட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நான் ப்ரே பண்ணேன். ஒரு அதிசயம் நடக்குதுங்க. நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. கர்த்தரை மட்டும் நான் கும்பிட ஆரம்பிச்சேன், கர்த்தரை மட்டும் நான் ப்ரே பண்ணி ஜெபம் பண்ணி அவரை நான் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சேன், அவரை பத்தி நான் புரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். 2012 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. ஃபேமிலி லைஃப் அவங்களும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கவங்கன்றனால ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப்ல என்ட்ராங்க. எல்லா விதமான வேர்ல்ட்லி பிளஸிங்கும் சரி, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்கும் சரி. ஸோ ஆண்டவர் வந்து எல்லா விதத்துலையும் ஒரு சாட்சியா மற்றவங்க முன்னாடி எல்லார் மத்தியிலையும் மற்ற எங்களோட ஃபெல்லோஷிப்ல இருக்கவங்க போலயே என்னையும் வந்து ஒரு நல்ல சாட்சியா நிறுத்தியிருக்காரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் டூர் வந்து மூணாறு போயிருக்கோம். ஆண்டவர் அந்த டூர் ஆசை இன்னொன்று புதிய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த டூர் மூலியமா கொடுத்தாரு. செகண்ட் நாங்கள் திருநெல்வேலி தென்காசியில போயிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் குரூப்ல போய் ஊழியம் பண்ண ஆண்டவர் கிருபை போய் நல்ல ஆராதனை நடத்தி கர்த்தரை பத்தி சொல்ல ஆண்டவர் உதவி செஞ்சாரு. மூணார், தென்காசி, திருநெல்வேலி அண்ட் அமிர்தி இந்த மாதிரி நிறைய போயிருக்கோம். ஸோ அதில் எனக்கு பிடிச்சது வந்து நாங்கள் தென்காசி போகிறதுக்கு முன்னாடி ஜெபமலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், மோகன் சீலாசஸ். ஸோ அந்த இடத்துல கிடைச்ச ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபெலோஷிப்பில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தென்காசி போனோம். அப்போ வந்து அந்த தென்காசியில் நடந்த விஷயம் என்னால் மறக்க முடியாது. அங்கே இருந்த குழந்தைங்க, ஊழியக்காரர்கள் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தென்காசிக்கு நான் போகும்போது ஒரு ரூம்ல போய் அங்கே தங்கி அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா பழகி அங்குள்ள ஓமுடைய பிள்ளைகளோடு கூட பழகி அவங்களெல்லாம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு நிறைய காரியம் அந்த பார்க்கெல்லாம் போய் காமிச்சிட்டு அந்த இடத்துல நல்ல ஜோம் பண்ணி அவங்களோடு கூட பழக ஆண்டவர் உதவி செஞ்சார். எல்லாரும் மூணாறு போயிருந்தோம். அது நிச்சயமாகவே மறக்க முடியாத பிரயாணம் தான். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற்கனவே காலேஜ் லைஃப்லாம் போயிருக்கோம், ஊட்டிலாம் போயிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வெக்கேஷனா இருந்துச்சு. ரியலாவே கார்த்தி மூலமா அது எனக்கு கிடைச்சது. மூணாறு வந்து எப்படின்னா நல்ல ஃபுட்டு கிடைச்சது, நல்ல ஷெல்டர், நல்ல சுத்தி பார்க்குற இடம். ஒரு ஹோட்டல்ல கிடைச்சதை விட அந்த லக்ஸரியஸ் லைஃப் கிடைச்சிருக்காது. வெக்கேஷனோட ஒரு ப்ரேயர் லைஃப். நம்ம போய் அவுட்டிங்ல ப்ரேயர் பண்ணோம், அவுட்டிங்ல சுத்தி பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமிர்தி ஃபால்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அங்கே எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க. அது வந்து ஒரு மலை பிரசங்கம் மாதிரி இருந்தது. கர்த்தர் முன்னாடி எனக்கு பெரிய பலவீனம் இருந்தது. ஆனாலும் அதை மேற்கொண்டு அதனால ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிருபை செய்தார். கர்த்தரை நாம மாத்திரம் மகிமைண்டாதான். ஆமென். SU கேம்ப் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போதே SU கேம்ப்ல தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது. ஸோ அந்த பிரயாணமே எங்களுக்கு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம். நல்ல பிரயாணமாக இருந்தது. அதை நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜெபிச்சு நல்ல கேம்ஸ் எல்லாமே இருந்தது. நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. நாங்கள் அநேக இடங்களுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். ஆனாலும் இது எல்லாவற்றிலும் எனக்கு மிகவும் பிடித்ததான பிரயாணம் என்று சொன்னால் தேனி பட்டணத்திலே நாங்கள் ஆதரவற்ற குழந்தைகளோடு கூட, பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளோடு கூட நேரத்தை செலவிட்டதை எங்களால் ஒருபோது மறக்க முடியாது. அந்த பிள்ளைகளுடைய அன்பும் பாசமும் சாட்சியும் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அது தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்க எல்லாருமே பேச்சுலர்ஸா இருந்த போது மூணாறு போயிருந்தோம். அந்த ட்ரிப் வந்து நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த ட்ரிப் என்னால மறக்கவே முடியாது. திருநெல்வேலி தென்காசி ஆர்ஃபனேஜ் அந்த இடத்துல எடுத்த நான் ஒரு குரூப் போட்டோ வந்து என்னால மறக்க முடியாத போட்டோ. ஸோ அந்த போட்டோ இப்போ நாங்க நினைச்சு பார்ப்போம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே போல இந்த குரூப்ல நீங்களும் வாங்க, கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். தென்காசியில் இருந்த அந்த ஆர்ஃபனேஜ் அந்த பிள்ளைங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. இந்த யூத் ஃபெலோஷிப் மூலமாக நாங்கள் எல்லாரும் வந்து தடா ஃபால்ஸ் போகும் பொழுது அங்கே ஜெபம் பண்ணி அநேக ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம். அந்த ஃபோட்டோலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென்காசி போனோம். அப்போ வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோவும் என்னால் மறக்க முடியாத விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெபமலை அந்த இடத்துல நாங்கள் கூடி நல்ல ஜெபம் பண்ண ஆண்டவர்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்காய் ஒவ்வொரு தேசத்துக்காய் நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். இப்போ அங்கே எடுத்த அந்த புகைப்படங்கள்லாம் மறக்கவே முடியாது. என் லைஃப்ல அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். SU கேம்ப்ல நிறைய எடுத்திருக்கோம், மூணாறுல நிறைய எடுத்திருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்ல முடியாது, நிறைய விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. தருணத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் நான் மிஸ் பண்றேன். எனக்கு அந்த கிடைச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இங்க எனக்கு கிடைக்கல. பட் ஆனாலும் இது லைஃப் போய் தான் ஆகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். SU கேம்புக்கு போய் நாங்களாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோவை தான் எனக்கு நாள் வரைக்கும் நினைவாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மிக பிடித்ததான புகைப்படம் கூட அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து எடுத்த புகைப்படம் தான். இந்த சாட்சியை கேட்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மூணார் ட்ரிப்ல தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில அந்த ஸ்டேட் பார்டர்ல ஒரு பாறை மேல நின்று ஒரு போட்டோ எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. அது என்னோட ஃபேவரட் போட்டோ. தேங்க்யூ.